திருமணியால் பாரி செய்ய போறேன். எனக்கு திருமணமா? என்னென்ன சொன்னீங்க அண்ணா? எனக்கு என்னென்ன வயசாயிடுச்சு? எனக்கு எதுக்காக திருமணம்? எனக்கு இப்ப திருமணம் வேண்டாம்னா. திருமணம் வேண்டாம்னு ஏமா சொல்றேன்? காலத்தை பயிர் செய்ய வேண்டும் அப்படி என்று பெரியோருடைய வாக்கு. அதனால காலகாலத்துல உனக்கு திருமணம் செய்து வச்சுட்டேன்னா இந்த அண்ணனுடைய கடமையே முடிஞ்சிருமா? அண்ணா எனக்கு திருமணம் செய்ய போறேன்னு சொல்றீங்களே, எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க? ₹1 கிடையாது. ஏன்னா எனக்காக எவ்வளவு நகை எடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு நகை கூட கிடையாது. எதுவுமே இல்ல. திருமணம் சொல்றீங்களே, ஏன்னா இந்த காலத்துல பொண்ணு கேட்டு வர மாப்பிள்ளைங்க கொஞ்சமா நெஞ்சமாவா கேக்குறாங்க. வாய் கூசாம 50 சவரன் நகை கேக்குறாங்கண்ணா. அது மட்டும் தானா? சாதாரணமா ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட இந்த காலத்துல ஒரு ஒன்றா கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு திருமணம் சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்கிற விஷயமாண்ணா? இந்த அண்ணன் உனக்கு திருமணத்தை நடத்திதான் காட்ட போறேன். நீ வேண்டாம் வேண்டாம் மறுத்தாலும் சரி, உனக்கு திருமணம் ஏற்பாடு செய்யதான் போறேன். ஆமா, மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? பாத்துட்டே. யாருன்னா? அஞ்சூர் கிராமத்துல நம்முடைய அத்தை மகன் இருக்கின்றானே சேகர். ஐயோ, அந்த பையனா? அவன் பையன் கிடையாதுமா, நமக்கு முறை மாமா அவன். அதனால அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. சின்னஞ்சிறு வயதுல பார்த்தது இப்போது வளர்ந்து வாலிபன் ஆயிட்டானா? ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்கிறாமா. அதனால அந்தியூர் கிராமம் போயிட்டு நம்முடைய அத்தை மகன் சேகரை பார்த்து திருமணம் பேசிட்டுதான் நம்முடைய மணிபுரி நாட்டுக்கே நான் திரும்ப. நீங்க ஜாக்கிரதையா போய் ஜாக்கிரதையா வாங்க. வீட்டுல குடிக்க கூட தண்ணி இல்ல தெரியுமா? தண்ணி இல்லையா? அத பார்த்தா என் குளக்கரை, அந்த குளக்கரை சென்று தண்ணீர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரேன். என்னம்மா
பார்த்தம்மா தேடி கொண்டு வரேன். எந்த இடத்துக்கு போனாலும் நான் போனேன். எங்க போனாலும் எவனா வந்து ஜோடி பிடிச்சிட்டு போட்டோ என்ன வேலை அதெல்லாம்? பேசுப்பா, நல்லா பேசுப்பா. வேணான்னு சொல்லி வாயை தந்தா பேசணி தேவையா? நான் எதுவும் போன் பண்ணல, போன் நம்பர் எல்லாம் வாங்கலன்னு சொல்லும். 4 பேர் வர வச்சு சொல்லுவா. மரத்தை பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடலாம், பூ முடித்து பூ கழித்து போடுறாட்டி போடலாம். கண்ணா புரிதாடையா மரத்தை பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடலாம். மரத்தை பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடலாம், பூ முடித்து பூ கழித்து போடுறாட்டி போடலாம். கண்ணா புரிதாடையா மரத்தை பூவெடுத்து மஞ்சள் கொண்டு போடலாம். என்னுடைய அண்ணனோ சென்றிருக்கின்றார். அத்தி ஒரு கிராமத்திற்கு என்னுடைய அத்தி மகளுக்கு எனக்கு திருமணம் பேசி முடிப்பதற்காக அதை பார்த்தாயா குளக்கரை, அந்த குளக்கரை சென்று தண்ணீர் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு போகலாம். வாங்கி தந்து இந்த மாதிரி நாட்டுக்கு போறமே கிடையாது. நம்முடைய நாட்டில்
எங்கெங்க இயற்கை காட்சின்னு பாக்கணும்டா. ஏன்னா நானும் சின்ன சிறு வயநாடு சென்றேன். ஆமா, நம்ம நாட்டில் எங்கெங்க மலரான இருக்குது எனக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சது தானே. ஆமாங்க. என்ன மலர்கள்? அதாவது சாவு மூஞ்சி மலர். சாவு மூஞ்சி மலர். சாவு மூஞ்சியா? பைத்தியக்காரா, சாமந்தி மலர். அது மலர் தெரியுமா? என்ன மலர்? அதாவது ஜம்பிங் மலர். ஜம்பிங் மலர். சம்பிங். அதான் முல்லை வனம். முல்லை வனம். அப்படி போய் அந்த பக்கமா திரும்பினா மோத்திர வனம். மூங்கில் வனம். இப்ப என்ன செய்யறா, ஒவ்வொரு திசையா செல்ல வேண்டும். அனைத்து மலவனத்தை சுத்தி பார்க்க வேண்டும். புறப்பட்டு போகலாம். சுத்தி பார்த்து போதும், எனக்கு நாவரட்சி இருக்கு. குடிக்க தண்ணி தேவை. அதை பார்த்தாயா, அருகாமல் ஒரு குளக்கரை தெரியாது. அந்த குளக்கரை அருகாமல் சென்று சிறிது நேரம் தண்ணீர் அந்த பிறகு அப்படி என்றால் அதோ தெரி குளக்கரை சென்று தண்ணீர் அறுத்து விட்டு அடுத்த மலரோட அதை பார்த்தாயா, குளக்கரை அருகாமையிலே யாரோ ஒரு பெண் சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டு செல்கிறாள். யாராக இருக்கும்? அழகு பத்தி நீ ரசிக்க கூடாது. அழக நான் தான் ரசிக்கணும். அப்படி அழகு ரசிக்கா வீட்டுல உங்க ஆயா இருக்கா பத்தியா, அவளை போய் ரசி. சரி, அந்த பெண்ணு பார்க்க வேண்டும் என்றால் குறுக்கு வயசு பார்க்கலாம். ஆடி பாடிக்கிட்டு குளக்கனார்களும் வந்து விட்டு தண்ணீர் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா குடிசைக்கு போகணும். என்னடா இன்னாட்டு இளவரசன், என் பேர் எயில் அரசன். ஐயா, நீங்க தான் இன்னாட்டு இளவரசன். ஐயா, உட்காருங்க.
உட்காருங்க, உட்காருங்க. ஏங்க, வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் இந்நாட்டு இளவரசரா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனா இது உங்களை பார்த்ததே கிடையாது தெரியுமா? நாடகம் பார்த்தோம்னா பழம் காட்டி நம்மளுக்கு என்ன ஏங்க இந்நாட்டு இளவரசன் தான். இது முன்பினி என்ன பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு காலமா நான் வெளிநாட்டுல இருந்தவன். இப்போதான் தாய்நாடு வந்தேன். பார்த்தாலே தெரியுது வெளிநாட்டுல இருந்தது போல. ஏங்க என்னுடைய குடிசைக்கு வந்திருந்தா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பேன். இந்த குளக்கரையில உங்களுக்கு நான் என்னங்க கொடுக்கறது? ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? ஏங்க நம்முடைய நாட்டில் மலவனத்தை சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். நான் வர சேர்ந்தது தண்ணீர் அருந்தலாம் என்று குளக்கரைக்கு வந்தேன். வந்து எடுத்து உன்னை பார்த்தேன். பார்த்த உடனே நான் முடிவு செய்திருக்கேன். என்ன வெற்றி? திருமணம் செய்தா உனதான் திருமணம் செய்யணும் முடிவு பண்ணிடுங்க. திருமணம் செய்தா உனதான் திருமணம் செய்ய முடிவு பண்ணிடுங்க. என்னையா? ஆமாங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஐயா நீங்கள் யார்? நீங்களும் இந்நாட்டு இளவரசர். நானும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எனக்கு ஏறி வச்சா கூட எட்டாதீங்க. நீங்கள் காண்பது பகல் கனவு. அது ஒரு காலம் பலிக்காது. இந்த இடத்தை விட்டு போனா உங்களுக்கு நல்லது. அதே சமயத்துல எனக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க நான் என் நாட்டு இளவரசன் தான். இருந்தாலும் உன் பணத்தை பார்த்து உன்னை திருமணம் செய்யணும் ஆசைப்படலாங்க. உன் நல்ல மனசு பார்த்தா திருமணம் செய்யணும் ஆசைப்பட்டேன். பகல் கனவு படிக்கான்னு சொன்னியே. உனக்கு யார் சொன்னது? எனக்கு பகல் கனவு தான் படிக்கும். கடைசியா முடிவு என்ன சொல்றேன்? ஐயா நீங்களே கோபுரம், நானும் குப்பை மேடி. இத பாருங்க ஐயா, உனக்கு எனக்கு ஏறி வச்சா கூட எட்டாதீங்க. என்னுடைய அண்ணன் தண்ணீர் தாகத்தோட வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ணனுக்கு தண்ணி கொண்டு போகணும். தயவு செஞ்சு எனக்கு வழி. நில்லடி நில்லடி. ஆமாண்டி. ஏங்க நான் என்ன உனக்கு அத்தை மகனா இல்ல மாமன் மகளா? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து வாடின்றீங்க போடுன்றீங்களே. இதெல்லாம் மரியாதை கிடையாது. ஏன் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இல்ல அப்படியே குறைச்சாலே என்னடி கேட்டேன்? ஒரே ஒரு முத்தம் காட்டேன். அந்த முத்தம் கொடுத்தா உனக்கு நல்லது எனக்கு நல்லது. என்னடி சொல்ற கழிச்சா? நாங்க ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் மானத்தோடு வாழ நினைக்கிறோங்க. காசு படத்துக்குலாம் ஆசைப்படுறவங்க நாங்க கிடையாது. மரியாதையா சொல்றேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த ஏழாவது சேதமான ஆசைப்பட மாட்டான். பட் ஆசைப்பட்டானா அதை அடைய விட மாட்டா. கடைச்ச முடியும் சொன்ன முடியாது.
ஐயோ எனக்கு பயமா இருக்கே. நான் சொல்லுறேன் பாரு. சரி விடு, வந்தா வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. 1/2 மணி போல போயிட்டு வரேன். இந்த பாவினால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வார்த்தையை கேட்காம என் கற்பையே கெடுத்துட்டீங்களே. இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா என்ன யாருங்க ஐயா திருமணம் சந்திக்க முன் வருவாங்க ஐயா? உன் காலை பிடிச்சு கட்டி கேக்குறீங்க. என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன உங்க மனைவியா ஏத்துக்குங்க ஐயா. போயிடி பைத்தியக்காரி, உன் கைத்துல தாலி கட்டி உன்னை என் மனைவி ஏத்துக்கணுமா? ஏண்டி உன் தகுதி என்ன? ஏன் தகுதி என்ன? நான் யார்? இந்நாட்டில வருஷம் நீ யார்? சாதாரண ஏழ்மை குடிப்பது எச்சக்கார நாயினி. அப்படி இருக்கும்போது உனக்கு எனக்கும் ஏணி வைத்தது மரியாதை சொல்ல வைவிடு. ஐயா, ஒரு கண்ணாடி உடைந்தால் ஒன்றாக சேருமா? ஒரு பெண்ணானவள் கற்புணலை தவறிவிட்டால் அவளுடைய வாழ்க்கை நிலைக்குமாங்க? இந்த பாவி நான் என் கற்பையே உன்னிடத்தில் பறி கொடுத்து விட்டேனே. என்ன கை கழுவிட்டு போயிடாதீங்க ஐயா. தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் உன்னை தொட்டுட்டேன், நீ கெட்டுட்ட. மூடி மாறி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் தரேன் வாங்கிட்டு வேற யாராவது திருமணம் செய்துக்கிட்டு தாய்க்கு சந்தோஷம் போயிடு. அதை விட்டுட்டு உன் கைத்துல தாலி கட்டணும். உன்னை என் மனைவியா இன்னொரு சொன்னேன் பெட்ரோலுக்கு கொத்து. பட்டி வண்ண பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ண மூடாதா பார்த்திருந்த நீரே அசையில நான் படத்தை அள்ளி வச்ச வேளையிலே பட்டதம்மா பட்டாள குற்றமில்லை பாவம் வந்த போக்குள்ளே
கண்ணே பட்டாள குற்றமில்லை பாவம் அந்த பூக்குள்ளே என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி மேலாடி அடிக்க வேண்டாம் ஐயா என்னால வலித்தாங்க ஏண்டிய உன்னிடம் என்ன கேட்டேன் ஒரே ஒரு முத்தம் நீ அந்த முத்தம் குத்துருந்தா உனக்கு நிலம் வந்துருக்குமா இப்ப யாரு தெரியுதா ஏய் இந்த 7 சேதமான ஆசைப்பட மாட்டான் பட் ஆசைப்பட்டானா அதை அடையா விட மாட்டான் அது மட்டுமாடி ஐயா பாலிசி எப்படி தெரியுமா டீ சாப்பிட்டமா டம்ளர் போட்டமா தான் இருக்கும் அது விட்டு விட்டு கழுத்து தாலி கட்டணுமா அவன் என் முகத்துல போய் கூடாது முகாரி ராகம் ஒரு முகாரி ராகம் கடவுள் வாழும் கோவிலே கற்பூர தீபம் இழந்த மாடத்திலே முகாரி ராகம் ஒரு முகாரி இது ஒரு தலையாகும் எந்த வகையில் தாரும் அவள் இரத்தத்தை தேடும் என் மனம் பாடும் அது என் மனம் பாடும் அஞ்சூர் கிராமம் வந்தேன் என்னுடைய அத்தை மகனை பார்த்தேன் திருமணம் பேசி முடிச்சாச்சு நிச்சயதார்த்தம் முடிச்சாச்சு திருமணத்திற்கு நாள் குறிச்சாச்சு இந்த சந்தோஷமான விஷயத்தை என்னுடைய தங்கை கலைச்செல்வி இடத்துல சொன்னா அவருடைய முகத்துல பார்க்கிற சிரிப்பு நீண்ட நாட்கள் கழித்து அந்த சிரிப்பை நான் பார்க்க போறேன் இப்போது இந்த மணிபுரி அஞ்சூர் கிராமத்திலிருந்து என்னுடைய மணிபுரி நாட்டுக்கு புறப்பட்டு போறேன் வர்றேன் முந்தானை பார்த்து முன்னூறு கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி இது ஒரு தலையாகும் எந்த வகையில் தாரும் அவள் இறக்கத்தை தேடும் என் மனம் பாடும்
பத்திரிக்கை வேற கையோடவே அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். போற வழியில தெரிஞ்சுக்க பத்திரிக்கை கொடுத்து போனா வேலையே சுலபம் முடிஞ்சிடும். சரி கொடுத்துட்டு போகணும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். எல்லாம் சௌக்கியமா இருக்கிறாங்க. பட்டாசு பாலு. நல்லா இருக்கிறான். ஐயா ஒரு நல்ல விஷயம். என்னப்பா? தங்கச்சிக்கு திருமணம். ஓ நல்ல விஷயம் தான். அதனால கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். அதனாலதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் ஐயா. வந்துடுறேன் ஐயா. போயாட்டா? போயிட்டேன். இல்ல சாப்பிட்டு போறீங்க. டைம் இல்ல. அப்படியா? சரி சரி. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டேன். உடம்புலாம் உஷாரா பாத்துக்கிறோம். இதுக்கப்புறம் 8 மாசத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்குவாரு. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் ஒண்ணு. என் தங்கச்சிக்கு கல்யாணம். அதனால பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பத்திரிக்கை மாப்பிள்ளை சொன்னா கல்யாணம் எங்க தெரியுமா? ஆரணி தனுஷ் திருமண மண்டபத்தில் தான் கல்யாணமே. ஒரு நாள் கூட டேட்டு கிடைக்காது. தேதியே கிடைக்கல. அந்த தேதியை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வந்தோம். ஏன்னா நீங்க வந்தீங்கன்னாதான் நான் வரும். உங்களுக்கு கண்டிப்பா வருவேண்ணா. போயிட்டா? ஆமா சூழ்நிலை அதனால வர முடியல. தங்கச்சி அங்க ஐயோ எங்க அண்ணா வந்துருது. 10 வருஷத்துக்கு முன்ன பாத்து எங்க அண்ணா ஓயனா சொல்லுமா பால் குடிச்சு குடுறேன். குடிச்சு போயிட்டு போ. சௌகரியமா தான் இருக்கும். அப்படியே வந்து பால் குடிச்சு குடுப்பா. சௌகரியமா இருக்கு. போய் வந்துயா பாலா உங்க வீட்டுக்காரே கூடிய வேணாம். அது போயனா பாத்ரூம் பக்கத்துலயே கிச்சனு. அது காசு வராது வந்துக்கிறாரு. ஓடு 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 ஒரு குஞ்சாடு ஓடு. கடனா வெட்டி எதுவுமே வேணாம். அசைவெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் போயிட்டு விடு. என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கிறேன். அதனால பத்திரிக்கை போலான்னு வந்தேன். ஆமா ஆமா போட்டு பத்திரிக்கை கொடுக்கும் போதே அவனுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்குவாங்க. வாட்டர் பாட்டில காமிச்சா தான் வருவீங்க. இல்ல வர மாட்டீங்களா? வாட்டர் பாட்டில கல்ல காமிச்சா தான் லாரில காலத்தை வைப்பாங்க. இல்லனா ஒரு ஜனங்க வராது. ஐயா இந்த காலத்துல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது இல்லாம எந்த வேலையா நடக்குது. கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கிறேன். கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். தம்பிக்கு சொல்லுங்க. ஆமா மொழி விளக்கப்பட்டது. ஆமா ஐயா என்னுடைய தங்கையினுடைய திருமணத்துல மொழி விளக்கப்பட்டது. ஏன்னா அனைவருமே வரணும், வயிறார சாப்பிடணும், மனதார என்னுடைய தங்கச்சி வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தினா அதுவே போதும். பணம் முக்கியம் இல்ல ஐயா. முடியுமா? என்னத்த விட்டுக்காம 2 பேர் தான். உந்த விட மாட்டாங்க ஆட்டம். முதல்ல பாரு இந்த போட்டிக்கு பாரு. ஆமா ஆமா கிடையாது. நாட்டு மக்களே உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுதல். ஏன்னா
உங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கல அப்படின்னு யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. நான் இருக்கிறது ஒரு ஆளு, எந்த வேலையை செய்வேன், எந்த வேலையை விடுவேன். அதனால உங்க வீட்டு கல்யாணமா நினைச்சு அனைவருமே திருமணத்திற்கு வாங்க, வயிறார சாப்பிடுங்க, மனதார என்னுடைய தங்கச்சி வாழ்த்துங்க. ஏன்னா நீங்க அனைவருமே வாழ்த்துனீங்கன்னா தான் என்னுடைய தங்கச்சி வாழ்க்கையில நல்லா இருப்பா. அனைவருமே கல்யாணத்துல இருப்பாப்ப கண்டிப்பா வந்துருங்க. கிழக்குக்குள் வாழும் கவலையை போலே மனதுக்குள் வாழும் ஆசைகள் போலே இது ஒரு தலை ராகம் எந்த வகையில் தாரும் அவள் இறக்கத்தை தேடும் என் மனம் பாடும் அது என் மனம் பாடும் கடவுள் வாழும் கோவிலே கற்பூர தீபம் என்னுடைய அண்ணனோ சென்றிருக்கின்றார் அந்தி ஒரு கிராமத்திற்கு. அவர் வந்து கேட்டா இந்த பாவி நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேனே தெரியலையே ஆண்டவன். திருமண செய்தி எடுத்து கூறலாம் என்று பார்த்தால் குடிசில ஆளிலேயே எங்க சென்றிருப்பா. சரி தேடிக்கொண்டே போகலாம். இந்த பாவி முகத்தில் நீங்க முழிக்காதீங்கண்ணா. அண்ணா இந்த பாவி முகத்துல நீங்க முழிக்காதீங்கண்ணா. என்கிட்ட பேசாதீங்க, தள்ளி போங்க அண்ணா, தள்ளி போங்கண்ணா. கலைச்செல்வி என்னமா வார்த்தை உரைக்கின்றாய்? அஞ்சூர் கிராமம் சென்ற அண்ணன் எப்போது வருவார்? திருமண செய்தி எடுத்து கூறுவார். அந்த விஷயத்தை கேட்ட உடனே எவ்வளவோ சந்தோஷப்படுவார் என்று நினைத்து பார்த்தால் உன் முகத்திலே விழிக்க கூடாது, உன்னிடத்தில் நான் பேசக்கூடாது என்றால் இந்த அண்ணன் நான் என்னமா தவறு செய்திருக்கேன்? அண்ணா தவறு செய்தது நீ இல்லை அண்ணா, இந்த பாவி நான் தான் அண்ணா தவறு செய்துவிட்டேன். தங்கா, இந்த உலகத்திலே எந்த ஒரு பெண்ணும் செய்யக்கூடாத தவறு இந்த பாவி நான் செய்து விட்டேன் அண்ணா, நான் செய்து விட்டேன். நீ தவறு செய்து விட்டாயா? அப்படி என்னமா நீ தவறு செய்து விட்டாய்? சொல்கிறேன் அண்ணா. அண்ணா என்னமா? நீங்களோ சென்று விட்டீங்களா அந்தி ஒரு கிராமத்திற்கு? ஆமா. அத்தை மகனுக்கு எனக்கு திருமணம் பேசி முடிப்பதற்காக ஏய், அந்த நேரம் பார்த்து நானும் குளக்கரைக்கு சென்று தண்ணீர் எடுத்துக் கொண்டு வருவேன். வழியிலே இந்நாட்டு இளவரசர் எழிலரசர் அங்கு வந்தார் அண்ணா. இந்த நாட்டின் இளவரசர் அங்கு வந்தாரா? தகுந்த மரியாதை நீ கொடுத்தாயா? நான் கொடுத்தேன் அண்ணா, சரி. ஆனால் அவர்தான் எனக்கு கொடுக்கவில்லை. மரியாதை கொடுக்கவில்லையா? அண்ணா என்ன வார்த்தை உரைத்தார்? குளக்கரையிலே அவர் என்னை பார்த்த உடனே என்னை வாடி என்றும் கோடி என்று முறைத்தார் அண்ணா. அப்படியா? அது மட்டும் தானா? என்னமா? அவரை கட்டி அடைக்க வேண்டும், ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்று முறைத்தார். நீ வேண்டாம் என்று மறுத்தாயா? அண்ணா என்னமா? இந்த பாவி நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது அவர் என் கற்பை கழித்து விட்டார். இடி விழுந்து போனதம்மா என் வாழ்விலே. இடி விழுந்து
வாழ்விலே உன்னுடைய கற்பனை இருந்துதான் இப்படி கண்ணீர் வடித்துக் கொண்டு நிற்கின்றாய் தங்கி. நான் உன்னை என்ன வேண்டி நினைப்பேன் என்று தெரியவில்லை அம்மா. ஏனோ இந்த நிலைமை நமக்கில்லை கொடுமை. ஏனோ இந்த நிலைமை நமக்கில்லை சிறகுகள் உடைந்ததம்மா, சுருதிகள் நனைந்ததம்மா. உயிரே
அக்கா இப்படிப்பட்ட நிலைமை வந்து நேர வேண்டும் தங்கா, நிலைமை வந்து நேர வேண்டும் அம்மா. உன்னுடைய வார்த்தை கேட்டு உன்னுடைய சம்மதத்தோடு தான் அஞ்சோதி கிராமம் சென்றேன். அத்தை மகனை பார்த்தேன். அவனுக்கு திருமணம் ஏற்பாடு செய்துவிட்டு நிச்சயதார்த்தத்தை முடித்துவிட்டு திருமணத்திற்கு நாள் குறித்துவிட்டு பத்திரிகை அடித்துவிட்டு நம்முடைய உற்றார் உறவினர்கள் அழைக்கிறோம். சைலண்ட் ஐயா அனைவருக்கும் பத்திரிகை கொடுத்து விட்டு வந்தேன்மா. நாளை நம்முடைய அத்தை மகன் கேட்டா என்னம்மா பதில் சொல்ல போறது? அண்ணா, இனிமேல் எனக்கு திருமணம் தேவை அண்ணா. அண்ணா, என்னுடைய வாழ்க்கையை ஒருவர் கெடுத்தான் என்பதற்காக இந்த தேவங்களுக்கெல்லாம் ஆட்டம். இந்த நாட்டின் இளவரசர் தான் உன்னுடைய கற்பை கிடைத்தாரா? ஆமண்ணா. இப்போது செல்வோம் நீதிமன்றம் சென்று உனக்காக இந்த அண்ணன் நீதியை கேட்கிறோமா? ஆகிட்டு புறப்படுகிறோம். நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பெயர் என்ன? ஐயா, இதே மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் தான். ஒரு சாதாரண ஏழை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி வச்சு கிடக்குறாங்க. போடு போடு போடு. ஐயா, இதே மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் தான். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் என்னுடைய பெயரால் கலைச்சவன். ஐயா, உங்களுடைய ஆட்சியை குறை என்று உரைத்தேன் தெரியுமா? என்ன குறை? இந்த நாட்டிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படிப்பட்ட அநியாய செயல்கள் நடக்கிறது. அதை கட்டி கேட்பதற்காகவே இந்த நீதிமன்றம் தளபதி யாரு? நம்ம நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு பெண்ணை பலவந்தமாக கற்பழித்தான் என்று சொல்கிறாங்க. ஆளை சொன்னால் சரியான தண்டனை கொடுக்கிறார். ஒரு பெண்ணானவள் கற்பழித்து கதை எழுதி கொண்டிருக்கிறார். அவனுக்கு நீதியை கேட்க வேண்டும் என்றுதான் இந்த நீதிமன்றத்தின் நாடியாக வந்திருக்கிறேன். இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய கற்பை கிடைத்தவன் நீ பாட்டு நீ பண்ணுறா. ஐயா, அந்த பெண்ணுடைய கற்பை கிடைத்தவன் எங்கே இருக்கிறார் தெரியுமா? இதே மணிபுரி நாட்டில் தான் இருக்கிறார். இதே அரண்மனையில் தான் இருக்கிறார். அவர் இங்குதான் இருக்கிறார். போடா. அந்த கொடியவன் நயவஞ்சகன் தாமோதரி பிடித்த கசடன் இதே இடத்தில் இருக்கிறார். யார் அவர்? ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, நீதி ஒன்றுதானே. நீதி ஒன்றுதான், மாற்றமே கிடையாது. குடும்பா நீ நான் எத்தனை முறை கத்தினாலும் அது அப்படிதான் போகும். அது ஐயா, இதே நாட்டில்தான் இருக்கிறார். இதே அரண்மனையில் இருக்கிறார். அவன் இங்குதான் இருக்கிறார் என்று உரைத்தேனே. அப்படிப்பட்ட கொடிய செயலை செய்தவன் யார் தெரியுமா? யார் அவர்? நாட்டின் இளவரசன் உன்னுடைய மகன் எழிலரசன். என் மகன் மீது அபாரமான பயம். என் மகன் எப்பேற்பட்டவன்? படித்தவன், பண்புள்ளவன், மற்ற பெண்களை பார்த்தா தாயாக தங்கையாக கருதக்கூடியவன், வெளிநாட்டு அனுபவங்களை கற்றறிந்தவன்,
எனக்கு பிறகு நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்தவன் அவன் மீது அபார வறுமையா இதற்கு சாட்சி எவனா சாட்சி வந்து கழிச்சா கற்பை எங்களுடைய நாட்டு இளவரசர் எப்படிப்பட்டவர் தங்கத்தில் தங்கள் பக்தர் வண்ணம் இளவரசர் மீது ஒரு தூசணிக்காரன்னு சொல்றீங்க ஆமா அந்த மாசுபடுத்தி விட்டான் அந்த காலன் இருந்தாலும் இதுக்கு சாட்சி தானே வேண்டும் பாதிக்கப்படுகிற கண்ணினால் ஐயா இதற்கு சாட்சி நான்தான் ஐயா, இதற்கு சாட்சி நான்தான். உன் அண்ணன் சொல்வது அனைத்தும் அனைத்துமே உண்மைதான் ஐயா. தளபதி யாரு அண்ணனும் தங்கையும் சேர்த்து கொண்டு கழுத்தமிற்கு வெளியே ஐயா நீங்க ஐயா இந்நாட்டுக்கு மாமன்னர். அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட மன்னருடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தையா இது? இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் உங்களை நீதி தவறாத மன்னர் போட்டு புகுந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு பெண்ணாவது அவருடைய கற்பை கருத்து விட்டால் என்று நீதிமன்றம் வந்து நீதி கேட்பாரா? நான் சொல்லும் வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுடைய அருமை மகனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க தெரியும். என்னப்பா நீதிமன்றமே ஒரே கூச்சல் குழம்பா இருக்குது. என்ன நடக்குது? கூச்சல் குழம்பு தானே. ஆமாப்பா. நீ வந்துட்டீங்க இனி கூச்சல் குழம்புமே நடக்காது. அப்படியா? மகனே என்னப்பா? குளக்கரை பக்கம் போயிருக்கிறாயா? குளக்கரைக்கா? நானா? அப்பா நான் ஏன்பா குளக்கரைக்கு போறேன்? நம்முடைய அரண்மனையில எத்தனை நீச்சல் குளம் இருக்கு போது நான் ஏன்பா குளக்கரைக்கு அப்பா குளக்கரை போகல. போகவில்லை. சரி விடாடா. அந்த பெண்ணை பார்த்திருக்கிறாயா? என் தங்கச்சிப்பா. தினந்தோறும் என் நகைச்சியை பார்த்துட்டு நான் எவ்வளவு கேட்டேன். நீ ஒதுங்கம்மா. அந்த பெண்ணை பார்த்திருக்கிறாயா? என் கட்சிக்காரரை பேச விடாம திசை திருப்ப பார்க்கிறார். ஆகையால் இந்த வழக்கை வருகிற 37ஆம் தேதி ஒத்திவைக்கும்படி கணம் கோட்டாளர்களை கேட்டுக்கிறார். எந்த மாசம் 38 அப்பா நான் குளக்கரைக்கு போகவில்லை, அந்த பெண்ணை பார்க்கவில்லை. எனக்கு அரண்மனை முக்கியமான வழக்கு போயிடும். இல்லடா இல்ல. உன் மாத்திரையே தடுமாற்றம். நீ முழிக்கிற மொழியே சரி கிடையாது. பாரு கிடையாது. இன்னும் பதில் இப்பதான் தெரிந்து கொண்டேன். போய் போய் மானா போறீங்களா? அந்த பெண்ணை பார்த்திருக்கிறாய். குளக்கரை பக்கம் போயிருக்கிறாய். அந்த பெண்ணை பார்த்திருக்கிறாய். பலவந்தமாக போயிருக்கிறாய். அந்த பெரிய கருப்பு நாங்க எடுத்தனா? அப்பா நீ யாரப்பா? இந்நாட்டு மாமன்னர். நான் யார்? என் நாட்டு இளவரசர். வர காலத்துல நாட்டுக்கு மாமன்ன அப்படி சொல்லி போய் போயும் அந்த பிடிக்காதீங்க. எனக்கு அரண்மனை முக்கியமான வேலைக்கு போயிட்டு இளவரசர் அந்த பெண்ணை கற்பி கெடுத்திருக்க மாட்டார், கெடுத்திருக்க மாட்டார், கெடுக்கே இருக்க மாட்டார். இது என்ன நீதிமன்றமா அல்லது சரியான தண்டனை கொடுக்க ஓஹோ அப்பா இந்த பெண்ணு கருப்பை கருத்து எண்ணி எனக்கு சரியான தண்டனையா? என்ன தண்டனை? ஐயா வேண்டாம் ஐயா. ஐயா 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 ஒரு பெண்ணிற்கு உயிரை விட மேலானது கற்பை. அந்த கற்பையே பறிகொடுத்து விட்டேன் இந்த பாவிதான். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கற்பை கருத்து உன்னுடைய மகனுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கிறதால பறிபோன என் கற்பு மீண்டும் வரவா போகின்றது. அவருக்கு கொடுக்கிற அந்த தூக்கு தண்டனையே நீங்க எனக்கு கொடுங்க ஐயா. நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் ஐயா. அப்பா அப்பா நான் என்ன சொன்னேன்னா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதுப்பா. அந்த தூக்கு தண்டனை அவளுக்கே கூத்துருப்பா. பாவம் பார்த்தாக்கா தூக்கு தண்டனை உன் மகனுக்கு கொடுக்காதா? பொண்ணு பொண்ணு வாரி கொடுக்குற மாதிரி இருக்குதா? எனக்கே கொடுத்துருக்காடா. ஆமா கூத்துருப்பா. இவனெல்லாம் பெண் குலத்தின் பொன் விளக்குறான்.
சரி இப்போ தண்டனை மாற்றி அமைக்க போகிறேன். தண்டனை மாத்தி அமைக்கலாம். என்ன தண்டனை? உங்க இருவருக்கு இதே மேடையில் திருமணம். என்னுடைய அண்ணனுக்கு இவனுக்கு திருமணமா? அப்பா, என்னுடைய அண்ணன் யாரு? ஏய், ஏய், இவன் யாரு? சாதாரண ஏழ்மை குடிசையில பிறந்தவன். அப்பா, என்னுடைய அண்ணனுக்கு இவனுக்கு ஏழ்மை கொண்டு விட்டானே. அப்பா, அப்படியே என்னுடைய அண்ணன் இவனுடைய கருப்பை கெடுத்துறதா சரி. அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் கொடுத்து இவனை அண்ணனுக்கு அதாவது தங்கச்சி படி வச்சு மீன் போலப்பா. படிச்சவன் தங்கச்சி நிரூபிக்கிறான். ஆக்கிட்டாளா? நான் என்ன சொல்றேன்னா, என்னடா என்ன அதாவது அந்த பெண்ணு கருப்பு நான் கெடுத்த தங்கச்சி சொன்ன பாத்தியா? ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இன்னும் சொல்லு, இன்னும் 2 லட்சம் 12 லட்சம் குத்துரு. அந்த பெண்ணு என்ன போண்டா கடை வச்சு பேசிட்டு வா. போண்டா கடை எப்படி என்ன சொன்ன? அடிதான் சொல்லு. அந்த பெண்ணு கருப்பு நான் கெடுத்து ஒரு 10 லட்சம் 12 லட்சம் குத்துறேன். ஏன்னா போண்டா கடை வச்சு பேசிட்டோம். சரியா? இப்போ உன் தங்கச்சி நான் கெட்டுறேன். என் தங்கச்சி தங்கச்சி நான் கெட்டுறேன். நான் உனக்கு நீ 5 லட்சம் தரேன். நான் 50 லட்சம் ரூபாய் தரேன். உன் தங்கச்சி கட்டுட்டுமா? நீ 50 லட்சம், நீ 50 லட்சம் உங்க கையில இருந்தா ஏன்டா 650 கூலி ஆட போற? அது யார் ரைட்? சொத்து வித்து குத்துறான். கட்டுட்டு இவ்வளவு சட்டம் பேசுறியா? அப்ப உன் தங்கச்சி ஒண்ணு உனக்கு எவ்வளவு கோவம் வருது. ஆமாடா. அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். அதனால ஏய் வந்துடா. சொல்றீங்க பாத்துக்கலாம். இதே நிலைமை உனக்கு ஏற்பட்டிருந்தா நான் விட்டிருப்பேனா இல்ல உன் அண்ணன் தான் விட்டிருப்பானா? இந்த சபைக்கு வந்ததா முதல் தவறு. என்னடா டீ போட்டு மெரிங்களா பொட்டக்காய் சின்ன வேலை. என்ன சொல்ல வர? அப்பா தங்கச்சி சொன்னது நியாயமா தாங்க. என்னடா நியாயம்? அப்பா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்தா வந்துருப்பா. குடுக்குறேன்டா. பொண்ணு வேணாப்பா. குடுக்குறேன்டா. என்ன கொடுக்க போறா டேய்? கொண்டு வாடா மாளிகை. வட்டியாட்டு பிடிங்க வர மாதிரி ஓடுற ஆளு தாலி கட்டாதியா. கடைசி நாள செல்ல மட்டும் வந்தேன். அவரு மாலை மாத்திட்டாரு. நீங்க தாலி கட்டுங்க, நான் குடும்பத்தை குடும்பம் மாத்துக்கிறீங்க. மாமா, என்னை வாழ்த்துங்கள் மாமா. அம்மா, நீங்க இருவரும் எப்படி இருக்க வேண்டிய தெரியுமா? பூவும் நாரும் போல, நகமும் சதையும் போல,
உயிரும் உடலும் போல நீங்க இருக்கிற பல்லாண்டுக்கா அண்ணா அங்க கலை செல்வி உன்னுடைய தங்கச்சி வாழ்த்துங்கண்ணா. பெண்ணின் பெருந்தக்கை யாவுளே கற்பெண்ணும் திண்ணி உண்டாக பெறின் தன்னையும் காத்து தன்னுடைய கற்பையும் காத்து பொறுமை என்னும் நகைகளை அணிந்து நீ பெருமையோடு வாழ வேண்டும். அது மட்டும் கிடையாது, என்றென்றிலே வைத்த குங்குமத்துடனும் பூசு மஞ்சளுடனும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று இந்த அண்ணனுடைய மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. உனக்காக நீதியை கேட்டு நீதிமன்றத்தை நாடி வந்தோம். சரியான தீர்ப்பை கொடுத்து விட்டார் இந்நாட்டின் மன்னர். உனக்கும் இந்நாட்டின் இளவரசருக்கும் இந்த நீதிமன்றத்திலே திடீரென்று திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. நீதிமன்றத்திலே திடீரென்று திருமணம் நடந்து முடிந்த காரணத்தினால் உடன் பிறந்த அண்ணனாக இருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய தாய் வீட்டு சீதனத்தை கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோமா? சைலன்ஸ் நபர்மா. என்ன பேசுறீங்க? ஐயா ஐயா லகலக குட்டறா. உனக்கு கொடுக்க வேண்டிய தாய் வீட்டு சீதனத்தை கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறோமா? அதனால் அண்ணன் தாய் வீட்டு சீதனம் கொடுக்கவில்லை என்று மனம் கலக்கமே இருக்கக்கூடாது. எப்போதுமே கணவன் மனைவி இருவரும் இல்லற வாழ்க்கையில் என்புற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். அது மட்டும் இல்லம்மா, பிறந்த வீட்டிற்கு பெருமையை சேர்க்கிறாயோ இல்லையோ, புகுந்த வீட்டிற்கு பெருமையை சேர்த்தாதான் இந்த அண்ணன் இந்த மணிபுரி நாட்டிலே தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஜாக்கிரதையா போயிட்டோம். எதுக்கிட்ட வாய் அடிக்கிறா? நான் எவ்வளவு நாளா வச்சிருந்தேன். ஐயோ, சின்ன குழந்தை நானே தூக்கி வச்சிருந்தேன். சரி, தூக்கி வளர்த்தவன் நீ. எல்லாரையும் ஒரு வணக்கம் வணக்கம் செஞ்சு என்ன ஒரு வணக்கம் போடுமா? ஏய், நல்ல வார்த்தை பேசுறா. கரெக்டுமே வார்த்துருவாங்க. வணங்குமா ஐயா, உங்களை வணங்குன அவ்வளவுதானே. நான் சொல்லிதான் கோபப்படாதீங்க, பாருங்க ஐயா, நீங்களே என்ன மனதார வாழ்த்துங்கள் ஐயா. 10 பெத்து 16 தத்து எல்லாம் செத்து. நீ மட்டும் ஜாக்கிரதையா உயிரோடு இருக்கிறியா? அந்த பெரிய வார்த்தை 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ வாழ வேண்டும் அப்படி சொல்றானா? அண்ணா ஜாக்கிரதமா போய் வரேன். கால நேரம் வரும்போது தாய் வீட்டு சீதனம் கண்டிப்பா வந்து சேரும். மன்னா, என்னுடைய தங்கைக்காக நீதியை கேட்டு வந்தேன். சரியான தீர்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இருந்தாலும் நான் வந்த வேலையை முடிந்துவிட்டது. இப்போதே புறப்படுகிறேன். வேலையை தேடி செல்ல போகிறாய். ஆமா, நீ எங்கே செல்ல தேவை? ஏன் இந்த அரண்மனை உனக்கு வேலை இருக்கிறது. நீ செல்ல வேண்டாம். ஏனையா தளபதியாரே, நம்ம அரண்மனை ஏதாவது வேலை காலியாக சத்தியமா எந்த வேலை காலி கிடையாது. தெரியுமா? எந்த வேலை எனக்கு தெரியாது. இருக்குது வேலை. தளபதி யாரு மொத்த நிர்வாகம் நான் பாக்குறேன். ஐயோ, எங்க வந்து எந்த வேலை காலி இல்லை. சத்தியமா எந்த வேலை காலி கிடையாது. கடைசி முறையா கேட்கிற காலி இல்லை. காலி இல்லை. தளபதி, வேலை இல்லை என்று சொல்வதற்கு நீ யாரடா? நீ யாரடா? நீ எங்க இருந்தா வந்தவன்? பிழைக்க வெளிநாள் எங்க நாட்டுக்கு வந்த? உன் பரிதாபங்களை பார்த்து உனக்கு நான் தளபதி பதிவு போய் வார்த்தை உரைக்கிறாய். நாளை காலி இல்லை. நான் காலாளிட வேலையை கடன் கொண்டு செய்யக்கூடியவன். என் செருப்புக்கு சமமானவன்டா நீ. வேலை காலி இல்லை என்று சொல்லுங்க. நீ யாரடா? யாரடா? வேலை இருக்கிறது. என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? கலை செல்வா, இன்று முதல் உனக்கு கோட்டை காவல் பதவி அளிக்கிறேன். அப்படியா? ஆகட்டீங்க. ஐயா, என்னுடைய திறமையை பாராட்டி எனக்கு கோட்டை காவலர் என்ற பதவி கொடுத்து விட்டீர்கள். இருந்தாலும் இந்த உடலிலேயே உயிர் உள்ளவரை உங்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் கடுமையாக உழைப்பேன் என்று நான் உறுதியேற்கிறேன்.
கலைச்செல்வா, கடமையில் கண்ணாக இருக்க வேண்டும். கடமை தவறிவிட்டால் உன் தரை தரையில் விழுந்தாங்க. ஐயா, ஒரு பொழுதும் கடமையிலிருந்து தவறவே மாட்டேன். இப்பொழுது கடமையான கண்ணோட்டமாக இருக்கிறேன். நான் சென்று வருகிறேன். திருமணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஆமா, இன்னைக்கு முதல்வருடா. யார் நம்ம ரெண்டு பேருக்கா? நான் எங்கடா போய் அடிச்சுக்கிறேன்? சரி, நாம அடே தேவா, நீதான் தேவா. ஆமா, நீங்க அப்படியே இருங்க. நான் வரட்டுமா? இங்க வந்து யாரு? மன்னன் குறைக்கு வார்த்தை கேட்டாயா? வேலை காலி இல்லை என்று சொல்வதற்கு நீ யாராட்டா? பகவானுடைய மூஞ்சில் வை. சொல்லிட்டு போறாங்க. காலை தூக்க முடியல, அதனால கீழே உட்காந்து சௌகரியமா இருக்கணும் உட்கார சொல்றான். அறிவு கட்ட கம்னாடி. அவன் காலாளோட வேலையை கரத்தால் செய்யக்கூடியவனா நானே. உறங்கி கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்டார். தட்டி எழுப்பிட்டாருன்னா உறங்கி கொண்டிருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிவிட்டார். இனிமேல் இந்த மன்னன் நிம்மதியோடு வாழலாமா? சீக்கிரமா செத்துரு. நிம்மதியா வாழ முடியுமா? இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கலாமா? கூடாதுங்க. இந்த குடும்பத்தை சிதைக்க வேண்டும். சின்ன பின்னமாக்க வேண்டும். இவர்களுடைய வாழ்விலே சந்தோஷம் என்ற சொல்லுக்கே இடமே இருக்க கூடாதுங்க. நிம்மதியாவே இருக்க கூடாது. அதை நடத்தி காட்ட வேண்டும். அவமானம், வெட்கம், என்னோட தந்தைக்கு வேண்டாம் திருமணம் செய்து விட்டார். அப்படிங்கும் போது இந்த முதல்வர் வடவாங்க தண்ணிக்கு வட்டணிக்கு வச்சு அத்தானு சொல்லாது. அத்தான சொன்னோட ஜில்லுன்னு எனக்கு என்னங்க உனக்கு எனக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்து விட்டது. இந்த இரவு முதல்ல இருங்க பால் கொண்டு வந்திருக்கிறேன். பால் கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சத்தை எனக்கு கொடுங்கத்தான். கலைச்செல்வி, உனக்கு எனக்கு நல்ல முறையில் தெரிந்து முடிந்து விட்டது. இது நமக்கு முதலிரவு. பால் கொண்டாந்துக்கிறேன். பாதி பால் நான் குடிச்சிட்டு மிச்சம் கொடுக்கணுமா? நான் என்ன சொல்றேன்னா, எத்தாண்டு பால் எல்லாம் நீயே குச்சிட்டு ரூம் விட்டு வெளியே போயிடு. மொத்தம் முகத்தை பாருங்க கொஞ்சம் பிடிக்கல. போ வெளியா. தமிழ் பிடிச்சா மாமா
வழி இல்லையா வந்து ஏமாறி கொழுந்து கலைச்செல்வி என்னை மன்னித்து விட கலைச்செல்வி, என்னை மன்னித்து விடு. ஏங்க என்ன தவறு செஞ்சீங்க? என்ன செய்தனா? இதனால் வரை உன்னை சோதனை செய்து பார்த்தேன். என்னவென்று ஏழ்மையான குடும்பத்தை பிறந்த பெண் நீ. அப்படிங்கும் போது என் பணத்தை பார்த்து எனக்கு திருமணம் செய்து கேட்டியா, இல்ல என் மனசை பார்த்து திருமணம் செய்து கேட்டியான்னு உன்னை சோதனை தானா செஞ்சேன். அதுக்குள்ள அந்த 1000 கூட எனக்கு கேட்க மாட்டாங்களா? கலைச்செல்வி, தெரிந்தோ தெரியாமலோ நான் உன்னை தொட்டுட்டு நீ கட்டிட்ட. இருவருக்கும் திருமணம் நல்லபடி முடிந்து விட்டது. இது நமக்கு முதலிரவே. ஆகையால செய்தி தவற உணர்ந்து இனி வாழ்நாள் முழுவதும் உன்னோடு வாழணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி சந்தோஷமா இருக்க வேண்டாம். முத்து மணி இருந்தாலும் நீதிமன்றத்திலே உரைத்து விட்டேன், என்னுடைய தங்கிடத்திலே தாய் வீட்டு சீதனத்தை எப்படியாவது கொடுக்கிறேன் என்று. இருந்தாலும் இந்த கோட்டை காவலன் பதவி வைத்துதான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பொன்பொருளை சேகரிக்க வேண்டும்.
என்னுடைய தங்கைக்கு கொடுக்க வேண்டிய தாய் வீட்டு சுதனத்தை கொடுக்க வேண்டும். இருந்தாலும் இப்போதே கோட்டையை சுற்றி வளம் வர வேண்டும். தண்ணி தமிழா கோட்டையை சுற்றி வரலாம். இதுவோ நள்ளிரவு நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு நீங்க எதுக்காக வந்தீங்க? இந்த இடத்துக்கு நான் எதுக்காக வந்து தெரியுமா? அலச்சல்வா அரண்மனை ரொம்ப புழுக்கமா இருந்தது. அதனால சற்று நேரம் காத்து வாங்கலாம் தான் வந்தேன். ஓ, காத்து வாங்கலாம்னு வந்தீங்களா? சரி, காத்து வாங்கிட்டீங்களா? போயிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன். நில்லுங்க. என்னங்க இவ்வளவு அவசரம் உங்களுக்கு? கோட்டை சுற்றி காவல்ல இருக்கணுங்க. ஏங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உங்க இடத்துல நான் முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணுங்க. என்னிடத்தில் முக்கியமான விஷயம் பேச போறீங்களா? என்ன விஷயம்? என்ன விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. கலைச்செல்வா, அது வந்துங்க, அது கலைச்செல்வா, நான் எப்போது உன்னை நீதிமன்றத்துல பார்த்தேனோ அப்போதே என்னுடைய மனசுல நான் உடத்துல பறி கொடுத்துட்டேங்க.
இளவரசி, நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை வெந்தியில வெள்ளியாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. எப்போது நீதிமன்றத்தில் என்னை பார்த்தாயோ அப்போதே உன்னுடைய இதயத்தை என்னிடத்திலே பரிசாக நீ கொடுத்து விட்டாயா? இத பாருங்க இளவரசி, நீங்கள் யார்? நாட்டுக்கு இளவரசி. நான் யார்? ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவன். உனக்கும் எனக்கும் ஒரு பொழுது ஈடாகாது. என்னை மறந்துருங்க, நான் போயிட்டு வரேன். கலைச்செல்வா, நில்லுங்க. கலைச்செல்வா, இனி நான் வாழ்ந்தாலும் உங்களோட தான், செத்தாலும் உங்களோட தாங்க. உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் கலைச்செல்வா. இளவரசி, இந்த விஷயம் மட்டும் உன்னுடைய தந்தைக்கு தெரிஞ்சா என் பதவி பறிபோடு எனக்கு ஆபத்து வந்து நேரம். தயவு செய்து சொல்றேன், அதெல்லாம் வேண்டாம். என்ன விட்டு கலைச்செல்வா, நான் எப்போது உன்னை நீதிமன்றத்துல பார்த்தேனோ அப்போதே உன்னை நான் காதலிக்க தொடங்கி விட்டேன். என்னங்க என்னுடைய இதயத்தில் நீங்க இருந்திருந்தா எடுத்து வீசி விடலாம். என்னுடைய இதயமே நீயா இருக்கும் போது எப்படிங்க எடுத்து போடுவது கலைச்செல்வா? என்னுடைய இதயத்தினை உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையே. அது நானா எடுத்துக்கிட்டேன். ஆமா கலைச்செல்வா, உங்களை பார்க்கிறப்ப எப்படி தெரியுமா? ஆகாயத்தில் பூவிரிக்க, அந்தமான கொடைபிடிக்க, மன்னனில காத்திருக்க, இந்த மங்கை நான் இனி உங்களுக்கு இளவரசி, நீங்கள் என்னதான் என்னிடத்தில் ஆசை வார்த்தைகளை பேசினாலும் சரி, என்னுடைய மதியானது மயங்காது. இத பாருங்க, வந்த வழியை பார்த்துட்டு போனா நல்லது, எனக்கு நல்லது. இந்த விஷயம் உன்னுடைய தந்தைக்கு தெரிஞ்சா எனக்கு ஆபத்து வரும், என் பதவி பறி போயிடும். அதெல்லாம் வேணாம் சொல்லுவது. ஒரே ஒரு தடவை என்ன கட்டி ஒரே ஒரு முத்தம் கூட. என்னது முத்தம்? கட்டி ஒரு காலம் நடக்கவே நடக்காது. முடியாது, முடியாது.
மரியாதை கொடுத்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆடுறீங்க, பாடுறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, முத்தம் கொடுக்கிறீங்களே, இதெல்லாம் மாபெரும் தவறு. இத பாருங்க, கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். என்னுடைய வார்த்தையை கேட்டு உன்னுடைய அரண்மனைக்கு சென்று விட்டால் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. மரியாதையா சொல்றேன், இந்த இடத்துல விட்டு போங்க. முத்தம் கொடுக்க முடியாது. உனக்கு என்ன கொடுக்க போறது? சாட்டை கொண்டு வேட்டையாடி கொண்டு இருக்கிறீர்களே, என்ன நடந்தது? உன்னுடைய மகளே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. என்ன நடந்தது? இது வரைக்கும் நீ அழுத நான் பார்த்ததே இல்லை. என்ன மாட்டேன் சொல்லு, கம்னாடி விட மாட்டேன். நீங்க உன்னுடைய மகள் உரைக்கின்ற வார்த்தையை நம்பிக்கைப்படுகிறீர்கள். சத்தியமா சொல்றேன்னா உன்னுடைய மகள் உரைப்பது அனைத்தும் பொய். என் மகளை பத்தி எனக்கு தெரியட்டா. என் மகளை அந்த அளவுக்கு நான் வரல, செல்ல கொடுத்து வரேன். உன்னை நல்லவன் வல்லவன் தான் நான் பதவி கொடுத்தேன். கடமையை தவறி விட்டேன். நான் சொன்னா கிடையாது மன்னா. என் மகள் எங்கடா? அவன் மலை, நீ மது. அவன் கோபுரம், நீ குப்பமேடு. அவன் சந்தனம், நீ நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் சொல்லுவேன். என் முன்னாலேயே பொண்ணை கட்டி முடியல கப்னாதி. என் துரோகி, உனக்கு பதவி கொடுத்தது என்ன? விட மாட்டேன். நீ போடுற ஆடை ஆவணம் அனைத்தும் அரசாங்க சொத்து. அனைத்து கை மன்னா வேண்டாம். கைத்தடா. மக்கள் அரங்கத்தில் வராதே அவன் சாட்சி. கடவுள் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே
கடவுள் கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே போதும் ஆண்டி தேவடியா அவனுக்கு என்ன சொன்னாலும் உனக்கு வாடி மறுபடியும் போலான்னு அவங்க அண்ணன் பண்ண வேலையை இவ்வளவு பண்றா போய் என்ன செவிட குடும்பமா இருக்கும் போல அப்பா இதெல்லாம் கேட்டி வச்சுட்டு யாரு நான் போய் சேர்த்து பிடிச்சி பேசுங்க வாடி போயிடலான்னு மானாவரி நான் பாத்துக்கிறேன் பாத்துக்க எனக்கும் ரொம்ப அயற்சியா இருக்குது உடம்பு இப்போது அரண்மனைக்கு சென்று நான் ஓய்வு எடுக்கிறேன்ப்பா அம்மா உடம்பெல்லாம் அரிச்சா இருக்கும் பன்னீரை கொடுத்து பாருடா கொதிக்க தள்ளி அப்படியே இறங்கிடுறேன் நானு கை வலிக்க போய் மழை வந்துச்சு பட்டுக்கா இன்றோடு கோட்டை காவல் பதவி போய்விட்டேன் மன்னா பலியை பறித்து விட்டால் நான் எப்படி வாழ்வது மன்னா எப்படி வாழ்வது நான் எந்த தவறு செய்யவில்லை மன்னா இதோ பாருங்கள் மன்னா ஒருவேளை உணவாவது உங்கள் வீட்டு உப்பை சாப்பிட்டு வளர்ந்தவன் மன்னா அப்படிப்பட்ட தீய செயலை நான் சாப்பிட்டு துரோகம் பண்ணி செய்யலாமா